விடிய கருக்கள்ல எழுந்திருச்சு சாப்பிடாம கொள்ளாம சந்தைக்கு வெள்ளாடு விற்க வந்த சோனை முத்தையாவிற்கு காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட வாயில் படாத வறட்சியால் எச்சில் முழுங்குவது கூட சிரமமாகி நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி மயக்கத்தை உண்டு பண்ணியது. உக்கிரமாய் பெய்த வெயிலால் வியர்த்து உப்பு காய்ந்த உடம்பில் அரிப்பின் ரணத்தை உண்டாக்கியது. அகோரமாய் பசித்து கண்ணை கட்டி கொண்டு வந்தது. உடலெங்கும் சூடு கண்டு எரிந்தது. மயக்கம் வரும் போல் இருந்தது. ஆனால் இன்னும் ஓட்டிய அந்த ஆடு போனியாகவில்லை. சித்தரேவு சந்தை என்பது முன்னெல்லாம் சுத்துப்பட்டு சம்சாரிகள் குடியானவர்கள் வாழ்க்கையில் வாராவாரம் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். ஊரார்களுக்கு வாரம் தப்பினாலும் சந்தை தப்பாது. சந்தை தப்பினா வாழ்க்கையே தப்பின மாதிரி. சந்தை பாக்கு வெத்தலையிலிருந்து பட்டுப்பாவாடை வரை அளிக்கும் காமதேனு, காதலும் கத்திரிக்காயும் பரிமாறிக்கொள்ளும் இடம், நல்லதையும் கெட்டதையும் நடத்தி வைக்கும் மேடை, உழவோடும் உழவனோடும் உறவோடும் ஓயாது உழன்ற சீவன்களுக்கு உலகை சந்திக்கும் வாசல், உயிரோடும் உணர்வோடும் உழவிய மனிதர்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு. ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை. எல்லாம் காலம் போற போக்கில் மாறி வெறும் பணங்காசு சமாச்சாரமாக சுருங்கி போச்சு. துணிமணி, தின்பண்டம், தட்டுமுட்டு சாமான், ரப்பர் வளவி, ராசி பலன், ரங்கராட்டினம், படம் பிடிக்கிறது, பலூன் விற்கிறது, பஞ்சு முட்டாய் வியாபாரம் எல்லாம் கிடையாது. அதுகளுக்கு தெரு தப்பாம கடைகள் வந்துடுச்சு. பொழுதுபோக்கு வீட்டுக்குள்ளேயே டிவி பெட்டு வெளியா வந்து விட்டது. சந்தைக்குன்னு போனா அங்கங்க கிளவிக காய்கறிகள் விற்கும். 1-2 அசலூர் வியாபாரிக மளிகை ஜாமான் செலவட இதுக விற்பாங்க. மீதி மொத்த சந்தையும் ஆடு மாடு கோழி வியாபாரம் தான். அதுக்கு தான் கூட்டமும் கூடும். முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் ராதாவுக்காக ஆடு வித்து தருவார்ல, அந்த மாதிரி துண்டை போட்டு ரோட்ல சொல்றதெல்லாம் இப்ப உள்ளவர்கள் யாருக்கும் தெரியாது. அவனவன் கத்தி கூப்பிட்டு அவனவன் பொருளை வித்துக்க வேண்டியதுதான். இந்த சத்த சந்தடியில் சோனமுத்தையாவிற்கு ஆடு விற்க தெரியாமல் இல்லை. ஆனாலும் அவர் கொண்டு வந்த ஆடு இன்னமும் வியாபாரமாகாமல் இருப்பதற்கு அவர் ஓட்டி வந்தது சினையான ஆடு என்பதுதான் காரணம். பொதுவாக சந்தையில் ஆடு குட்டி வாங்க வர்றவங்க வீட்டு விசேஷத்திற்கோ கோவில் திருவிழாவிற்கோ வெட்டு கொடுப்பதற்காக நல்ல ஊட்டமான கெடா குட்டியா வாங்குவாங்க. வளர்க்கறதுக்காக ஆடு வாங்க வர்றவங்க ரொம்ப கம்மி. அப்படியே வாங்கினாலும் நல்ல இளங்குட்டியா 500-1000 ரூபாய்க்குள்ள வாங்கி வளர்த்துக்கலான்னு தான் நினைப்பாங்க. வளர்ந்த சினையாட்டை 8000-10,000 விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நிறைந்த சினையாடு லக்ஷ்மி இல்லையா, யாரும் லக்ஷ்மியை விற்பாங்களா? இந்த ஆளு விற்க வராருன்னா ஆட்டுக்கு ஏதும் நோக்காடா இருக்குமோ, குட்டி ஈனும்போது செத்துக்கித்து போச்சுன்னா விட்ட காசு வராதையா என பல யோசனைகள் யாரும் சோனை முத்தையாவின் ஆட்டை வாங்கவில்லை. சோனை முத்தையா ஆட்டை என்ன ஆசைக்காக விற்க வந்திருக்கிறார்? அவரு விதி அவரை ஆட்டுது. அவருக்கு ஆட்டை விற்கிறத தவிர இப்போதைக்கு வேறு வழி இல்லை. அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பொட்டையா போச்சேன்னு அவரோட ஆத்தா பேசின பேச்சு தாங்க முடியாமலேயே பொண்டாட்டி பாக்கியம் போய் சேர்ந்துட்டான். அப்புறம் கொஞ்ச காலம் பச்சை பிள்ளை கையூனி காலூனி நடக்கிற வரை சோனமுத்தையாவின் ஆத்தா பெத்த குறை பிறந்த குறை தாங்க மாட்டாம பார்த்து கொண்டாள். பிறகு அவளும் நோக்காட்டில் போய் சேர்ந்துட்டான். அன்னிய தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைங்க 3க்கும் ஆத்தாளும் அப்பனுமாக இருந்து எல்லாம் செஞ்சது அவர்தான். பிள்ளைகளை அவர் தனியாக வளர்க்கப்பட கொடுமை தாங்க முடியாம அவரை ஊரு சனம் வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லுச்சு. அவரும் 2-3 பெண்ணை பார்த்தாரு. என்ன காரணமோ என்னவோ அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கல. பிள்ளைங்க வாழ்க்கை தான் தன் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டாரு மனுஷன். அரைக்காணி நிலமும் ஒத்த ஓட்டு வீடும் விவசாய வேலையுமாக வாழ்க்கை ஓடிச்சு. ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல. பிள்ளைங்களும் உள்ளூர் பள்ளிக்கூடம் தாண்டாத படிப்பு தான். கடைக்குட்டி தேன்மொழி தான் 11வது வரைக்கும் முழுசா படித்தவர். மூத்தவள் காளியம்மாளும் 2வது தமிழ்ச்செல்வியும் அதுலேயும் பாதி. வளர்ந்த பிள்ளைகளை வாழ வச்சு பார்க்கறது தான் அப்பனுக்கு அழகுன்னு இருக்கிறத வித்து தான் ஒவ்வொன்றா 3ஐயும் கரையேற்றினார். ஒவ்வொன்றுக்கும் பிரசவத்துக்கு செஞ்சது, பெருநாளுக்கு செஞ்சதுங்க போக மீதி சொத்தா அவருக்கு இருந்தது இந்த பொட்டை வெள்ளாடு மட்டும்தான். அது போட்ட குட்டிகள் வளர்ந்து வித்து சீவனம் நடத்திக்கிட்டு இருந்தவருக்கு இப்போ அதையே விற்க வேண்டியதாக போச்சு. சின்ன மக வாழ்க்கைக்காக. செல்லமா வளர்ந்ததுனால என்னவோ தேன்மொழி கொஞ்சம் வாயாடி எதுக்கும் துணிஞ்சு பேசுவா. அவ வெடிச்சு பேசுறது பெத்தவனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைக்கு அவ இருக்கான்னு பெருமையாதான் இருந்துச்சு.
இப்படி அவ வாயே அவளுக்கு வினையா விடியும்னு அவர் நினைக்கல. புருஷன் கூட சண்டை போடான்னு வந்துட்டேன்னு சாதாரணமாக அவ சொன்னான். தகப்பங்காரன் சாதாரணமாக விட்டுற முடியுமா? 1000 பிரச்சனைனாலும் ஆற அமர பேசின தீராத பிரச்சனையே இல்லை. குணம் தெரிஞ்ச பிரச்சனையா இருந்தா வெட்டி விட்டுறலாம். மனம் தெரிஞ்ச பிரச்சனையா இருந்தா சொல்றத சொல்லி செய்யறத செஞ்சு சேர்த்துதான் விடணும். அதுக்கு தான் சீர் செய்யறன்னு பேர் வச்சிருக்காங்க பெரியவங்க. சின்ன ஜெருசுக புரியாத தனத்துல சண்டை போடுறது சகஜம்தான். அதுக்காக கோபிச்சுட்டு வந்த பிள்ளைக்கு குணம் சொல்லி வாழ வைக்காம விட்டா அவ வாழாத நாளெல்லாம் பெத்த மனசுக்கு சாவு நாள் மாதிரி இல்லையா? அவர் மருமகன் முருகானந்தத்துக்கிட்ட பேசினார். அவதான் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறான்னு குறை சொன்னான். அப்புறம் நானும் தான் கோபப்பட்டிருக்க கூடாதுன்னு பிடிதளர்ந்தான். கடைசியில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட்டிக்கிட்டு வந்துடுறேன்னு உறுதி சொன்னான். பேசிவிட்டு திரும்பும்போது தேன்மொழி மாமியார் பிள்ளைய அனுப்பி வைக்கும்போது செஞ்சு போடுறேன்னு சொன்ன வளவிய போட்டு தான் அனுப்புவீங்க. கல்யாணத்தோட வெறுங்கையா அனுப்பிச்ச மாதிரி இப்பவும் அனுப்ப மாட்டீங்களே அப்படின்னு சாடையா பேசி அனுப்புனான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளை சனி விட்டு ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வந்துடுவார். தேன்மொழியை அனுப்பி வைக்கணும். இந்த ஆட்டை வித்துட்டு ஒரு சோடி வளவி 2 பலகாரம் வாங்கிக்கிட்டு போனா நாளன்னைக்கு மகளுக்கும் புத்தி சொல்லி மருமகனுக்கு 4 ஆன வார்த்தையை எடுத்து சொல்லி பிள்ளைய வாழ வைக்கலாங்கிற நப்பாசையில வந்தவருக்கு இன்னும் வழி கிடைச்ச பாடில்லை. இந்தா சந்தை முடிய போகுது, ஆடு இன்னும் விற்கல. உடற்சிரமமும் மனச்சிரமமும் துரத்த வரும் போலிருந்த மயக்கம் வந்தே விட்டது. அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து விட்டார். இந்தாயா பார்த்து இந்த மோர குடி. இது தங்கம்மா. அவளுக்கு 45 50 வயதுக்குள் இருக்கும். வைராகியமான கிராமத்து பொம்பளை. கடும் உழைப்பால் இறுகி இருந்தது அவளது தேகம். வயதுக்கேற்ற முதிர்ச்சியுடனும் அன்பை பொழியும் கண்களுடனும் இருந்தது அவள் முகம். சந்தையில் மோர் விற்கும் பொம்பளை. இன்றைய வியாபாரத்தை முடித்துவிட்டு கிளம்பும் வழியில் விழுந்து கிடந்த அவரை பார்த்து காப்பாற்றியிருந்தார். மெல்ல தெளிந்த சோனமுத்தையா நெஞ்சு கூட்டை ஏற்றி இறக்கி ஒரு பெருமூச்சு விட்டார். தொண்டையை சொருமி மிக மெல்லிய குரலில் அவர் சொல்ல வந்த நன்றி எல்லாம் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அவள் பார்த்தா விவரமான ஆளா தெரியற, இப்படி செனையாட்ட விற்க வந்திருக்கியே, உனக்கு என்ன புத்திக்கித்து கெட்டு போச்சா? ஆட்டிற்கு ஆங்காங்கே சந்தை முழுக்க சிதறி கடந்த இலைத்தலைகளை அள்ளி கொண்டு வந்து போட்டார். அவர் விற்காது நின்ற ஆட்டிற்காக உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தார். நினைச்ச காரியமும் தோற்று போனதாலும் இனி என்ன செய்யணுங்கிறது தோணாததாலும் சோனமுத்தையா சோகமாக வெறித்தவாறே இருந்தார். என்ன உம்மனு இருக்க? ஆட்டருக்கு தலை கொடுத்து கொண்டே அவரையே உற்று நோக்கினார். இல்லை, எனக்கு ஆட்டை விற்கிறத தவிர வேற வழி இல்லை, அதான் என தழுதழுத்தார். சோகம் சொன்னாதான் ஆறும் என அவருக்கு இருந்தது. பிறர் சோகத்தை ஆதரவு உணர்வுடன் கேட்க ஒரு பக்குவம் வேண்டும். அது அவளுக்கு இருந்தது. மெல்ல ஆரம்பித்து முழு கதையும் சொன்னார். கொடுத்து கேட்க தங்கம்மாளுக்கு மனசு தாங்கல. நெஞ்சு துக்கத்தில் அடைத்து கண்களும் குளம் கட்டி இருந்தது. தங்கம்மா சாதி மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவள். அவளை ஓடிப்போனவளாக அடையாளப்படுத்தி விட்டு ஊரும் பெத்தவங்களும் ஒதுக்கி வச்சிட்டாங்க. புருஷ வீட்டிலையும் ஒரு சப்போர்ட்டும் இல்லை. யாரும் இல்லையேன்னு போனாலும் போகட்டும், புருஷன் இருக்கான்ல அவனே கதின்னு வாழ்ந்தா. ஆரம்பத்தில் மெல்ல மெல்ல துளிர்க்க துவங்கிய அவள் வாழ்க்கை ஊர் மெச்ச உயரும் முன்னரே வேக வேகமாக கருகி போனது. அவள் புருஷனுக்கு கொத்தனார் வேலை. ஆரம்பத்தில் வேலை பளு அதிகம். நண்பர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் என்று கூறி எப்பயாவது ஒரு முறை குடிக்க ஆரம்பித்தவன் பின்பு எப்போ பார்த்தாலும் குடிக்க ஆரம்பித்தான். புள்ளக்குட்டின்னு ஒன்று உண்டாகிறதுக்கு முன்னாடியே சிறு வயசிலேயே தங்கம்மாளை தவிக்க விட்டு அநியாயமாக செத்து போயிட்டான். ஊரும் உறவும் அவ கருமாயம் பார்த்த பின்னாடியும் திரும்பவும் ஏத்துக்கல்ல. அவளுக்கு கௌரவம் பெருசான். கருணை இல்லாத மனசுக்கு என்ன கௌரவமோ கன்றாவியோ. போனா போங்கடான்னு தனிச்சே வாழ்ந்துட்டு வரான். ஏன்னு கேட்க நாதி இல்லாம, எடுத்து பேச யாரும் இல்லாம, மனுஷ மக்க அன்பு கிடைக்காம போச்சேன்னு எப்பவாவது ஏங்கும். அப்புறம் சீ போகுது விடுன்னு மனசு தேத்திக்கும். யார் ஒத்துழைப்பும் இல்லாத அவ வாழ்க்கை மோர் விற்று உழைப்பால் ஓடுகிறது. வியாபாரத்திலையும் ஈவு இறக்கமுள்ள மனுஷர் பார்க்கறது குதிரை கொம்பு. அப்படி காலத்தில் இப்படி ஒரு பிள்ளைக்காக வாழும் அப்பங்கதையை கேட்ட மனசு பொத்துக்கிட்டு வராதா? அதான் நெக்குருகி போனான். சோனமுத்தையாவை பார்த்து கேட்டாள். சரி, அதுக்காக சினையாட்டை விற்கிறத தவிர வேறு யோசனை இல்லையா உனக்கு? இருக்காத்தா, அதுக்கு அந்த மகமாயி கண்ணு திறக்கணுமே. 2-3 மாசமா மழை இல்லை. அந்த மகமாயி கண் திறந்து ஒரு மழை பெஞ்சா போதும், கைக்கு காசு வந்துடும். மழை பெஞ்சா காசு எப்படி வரும்?
ஊர் பெரியதனம் நிலத்தை உலர்றதுக்கு சொல்லி வச்சிருக்கேன். மழை பெஞ்சா மறுநாள் உழுதுக்க அட்வான்ஸ் தர்றேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த காசு வந்தால் சமாளிச்சிருவேன். ஆனால் மழை பெஞ்சாதான் ஆச்சு. பெயலன்னா போச்சில்ல. இன்னும் மருமகன் வர்ற கெடுமுடிய இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்குது. அதான் இந்த ஆட்டை வைக்கலான்னு. தங்கம்மாளுக்கு என்ன சொல்வது என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏதாவது செய்யணும் என்று என்ன செய்யறது என்று யோசித்தவாறு சட்டென ஒரு யோசனை. விறுவிறுவென தனது முந்தானையில் முடிந்து வைத்திருந்த தாலியை எடுத்து அவரது கையில் திணித்தார். திகைப்பும் மறுப்புமாக தங்கம்மாவை பார்த்தார் சோனமுத்தையா. அவளே பேச தொடங்கினாள். இரியா, என் தாலி தான். அவர் செத்ததுக்கு அப்புறம் என் முந்தானையில் முடிஞ்சு வச்சிருந்தேன். நான் செத்தா தூக்கி போடுறவங்களுக்கு ஆகட்டும்னு வச்சிருந்தேன். இப்போ உன் மகளுக்கு வாழ பயன்படட்டும். சும்மா கிடக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம், எனக்கும் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கட்டும். மறுக்காத, பிள்ளைய வாழ வை. செத்து பிளர்த்த உணர்வா அல்லது அந்த மகமாயியே பார்த்த உணர்வா என்னவென்று சொல்ல தெரியவில்லை சோனமுத்தையாவிற்கு. பித்து பிடித்த மாதிரி அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். தொலைந்து போய்விட்ட எல்லாம் திரும்ப கிடைத்ததைப் போல இருந்தது. வார்த்தைகள் தொலைந்து போயிருந்தன. கையெடுத்து கும்பிட்டார் அவர். கையில் அவள் தந்த தாலி. நன்றி சொல்லதெல்லாம் வேணாம், போய் பிள்ளைய வாழ வைக்கிறது பாரு, அது போதும். மௌனத்தை களைத்துவிட்டு பதிலுக்கு எதிர்பாராமல் தனது முந்தானையை உதறி சும்மாடை சரி செய்தவாறே தலையில் மோர்பானையை எடுத்து வைத்து, பொழைச்சி கிடந்தா பிறகு பார்க்கலாம், வரேன் என வெள்ளந்தியாக சொல்லி பேச்சற்று உறைந்து போயிருந்த அவரை விலகி ஏதும் நடக்காததைப் போல தன் பாதையில் எட்டு வைத்து நடக்கலானாள். ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிருப்பாள். சரசரவென சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார். ஓட்டமும் நடையுமாக சோனை முத்தையா அவள் முன்னாடி வந்து நின்றாள். இன்னும் என்னாச்சு எனும் பாவனையில் அதிர்ச்சியுடன் தங்கம்மா அவரை பார்த்தாள். நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம்ல, வா, வந்துரு என் கூட. மேல் மூச்சு வாங்கியவாறே அவர் சொல்ல, என்னையா சொல்கிற நீயே? வேணாம், உன் வீட்டுக்கு வர்றதெல்லாம் சரிப்பட்டு வராது என மறுத்தாள். ஏன் வராது? வரும், வா. எதையும் எதிர்பார்க்காம நீ செஞ்ச உதவிக்கு நான் காலத்துக்கும் கடன்பட்டு இருக்கிறேன். அதுக்கு உசுர கொடுத்தாலும் தகும். அதனால் அதுக்கு பதில் கைமாறா வெறும் கடமைக்காக உன்னைய என் வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு நினைக்காத. என் மனசு சொல்லுச்சு, மனசார கூப்பிடுறா அவளேன்னு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா அவளேன்னு. அதான் கூப்பிடுறேன், வா. தயக்கமர பேசிக்கொண்டே போனார் அவர். அவளுக்குள் தயக்கம். உன் பிள்ளைங்க இவ யாருன்னு கேட்டால் என்னையா சொல்லுவேன்? உங்களை பெத்த ஆத்தான்னு சொல்லுவேன்னு உறுதிப்பட சொல்லி கொண்டிருக்கும் போதே உணர்ச்சி மிகுதியில் உடல் சிலிர்த்து அவருக்கு கண்ணீர் வந்தது. அது அன்பெனும் மலை. அவளுக்கு அடக்க முடியாமல் அழுகை வந்தது. அதுவும் அன்பெனும் மலை. மலை வானத்தில் திடீரென விசுவிசுவென பெருங்காற்று வீசி மேகம் கருத்து இடி இடித்து பெருமழை துளிகள் விழத் துவங்கின. அது மாமலையின் அன்பு.